Hey guys, welcome back. ஃபேஷன்னு வரப்போ க்ரூமிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எந்த அளவுக்கு நல்லா வெல் க்ரூம்டாக இருக்கிறோமோ நம்மளோட ஓவரால் அப்பியரன்ஸே ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 7 மஸ்ட் ஹேவ் க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1 ட்ரிம்மர். மஸ்ட் ஹேவ் க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ்னு வரும்போது நம்ம ட்ரிம்மரை மிஸ்ஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுனே சொல்லலாம். நம்ம பியர்டில் இருக்கிற அன்ஈவன் ஹேர்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம பாடியில் இருக்கிற அன்வான்ட் ஹேர்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேசர்ஸு, சிசர்ஸு இதுவும் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ட்ரிம்மர் அளவுக்கு ஒரு ப்ரிசிஷன் கிடைக்காது. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பியர்ட் வளர்க்குறதுன்றது நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்லாம் வந்து வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ட்ரிம்மர் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரிம்மர்ன்றது ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அண்ட் நான் ரீசெண்டாக ஒரு ட்ரிம்மர் வாங்கியிருந்தேன். 3 days முன்னாடி தான் எங்களுக்கு ஆர்டரே கிடைச்சிது. என்ன பிராண்ட்னா இந்த லெட் சேவ் பிராண்டோட ட்ரிம்மர் தான். இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. கூடிய சீக்கிரத்தில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கான ஒரு செப்பரேட் ரிவ்யூ வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். நம்பர் 2 பாடி வாஷ். நம்ம ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னை விட நம்ம பாடியில் இருக்கிற ஸ்கின் ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ அப்படி திக்காக இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற பாக்டீரியா இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு சோப்பை விட ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் பாடி வாஷ். முக்கியமாக நம்மளோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகாமல், ஃப்ளேக்கி ஆகாமல் ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நம்பர் 3 டங் கிளீனர். நம்மளோட ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்கேஸ் நம்மளோட ஓரல் ஹைஜீனை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம், நம்ம என்ன தான் பர்ஃப்யூம்லாம் அப்ளை பண்ணாலுமே சரி, நம்ம வாயத்தை வந்து பேசாத வரைக்கும் வேணால் நம்ம கிட்ட இருந்து பேட் பிரெத் வராமல் இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம வாயத்தை வந்து பேசுனதுக்கு அப்புறம் பேட் பிரெத் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆக்வர்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு நல்ல டங் கிளீனர் வச்சு உங்களோட டங்கையும் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். எதனால இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட நம்மளோட டங்கில் வந்து ஸ்டிக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால பேட் பிரெத்தை ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல டங் கிளீனர் வாங்கி வச்சுக்கோங்க. அதை 3 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். நம்பர் 4 ஃபேஸ் வாஷ். ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் க்ளீனாகவும் கிளியராகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஓவர் நைட்டில் ஆகாது. பட் ஸ்டில் ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் லாங் டைமை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும். நான் கம்மிங் பேக் டு டாபிக். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில், டர்ட், பாக்டீரியா இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலுமே சரி, உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப ஹார்ஷாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபேஸில் இருக்கிற ஸ்கின் ரொம்பவே தின்னாக இருக்கும். இன்கேஸ் நம்ம ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணோம்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் கண்டிப்பாக. ஸோ இந்த க்ரூமிங் லிஸ்ட்டில் ஃபேஸ் வாஷும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்பர் 5 பர்ஃப்யூம். நம்மளோட சேனலில் பர்ஃப்யூம் பற்றி ஒரு 2 வீடியோ, பாடி ஸ்ப்ரே பற்றி ஒரு 2-3 வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் இன்னும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பர்ஃப்யூம் எதனால் யூஸ் பண்ணணுன்றதை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, நம்ம கிட்டேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வர்றது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அண்ட் முக்கியமாக நம்மளோட மெமரிஸை மற்றவங்களுக்கும் வர வைக்கும். நம்பர் 6 சன்ஸ்க்ரீன். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வேணால் மாய்ஸ்சரைசரு, ஸ்க்ரப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஒன்ஸ் நம்ம வீட்டை விட்டு ஸ்டெப் அவுட் ஆகும்போது சன்ஸ்கிரீன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் அடிக்கிற வெயிலில் நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் வெளியே போனோம்னா கண்டிப்பாக சன்டான் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓவராலாக சன்ஸ்கிரீன்ன்றது நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரொடெக்ஷனாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ். லெட் இட் பி வேக்ஸ், பொமேட், ஹேர் ஸ்ப்ரே இந்த மாதிரி எந்த ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலுமே சரி, உங்களோட ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஹேர் ப்ராடக்ட்ஸ் கைடுன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால நம்ம ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளோட ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷிங்கை கொடுக்கவே சொல்லலாம். அண்ட் நீங்கள் எந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே சரி, டெய்லி யூஸ் பண்ணுறதை விட அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷன். அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மட்டும் தென் பாய்.